have seen about operators in Python. So last class we have seen about the data types. After that we go for the expressions. In programming means we compulsory need for the operators in the corresponding language. Okay. So first one, operators in Python. Operators oda purpose அப்படினு பாத்தீங்கன்னா expressions எப்படி நம்ம programming inbuilt பண்ண போறோம் அப்படிங்கிறதுனா depending upon the operators மூலமா தான் அதை ஐடென்டிஃபை பண்றது. ஓகேவா? So first one, arithmetic operators. The name itself we know that arithmetic. It was purely for the addition, subtraction, multiplication அந்த மாதிரி arithmetic purpose-க்கு நம்ம யூஸ் பண்ற ஆபரேட்டர்ஸ் தான் என்னது arithmetic operators நம்ம கன்சிடர் பண்ணோம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இன் பைத்தான் அப்படி கன்சிடர் பண்ணீங்கன்னா டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். இட் வாஸ் யூஸ்டு ஃபார் எக்ஸ்போனன்ட் வேல்யூக்கு x power of y அப்படி நம்ம யூஸ் பண்ணனும் அப்படினா மத்த ஆபரேட்டர்ஸ்லாம் as in the other languages தான். டபுள் ஸ்டார் வந்து it is the purpose for exponent otherwise the power value நம்ம இண்டிகேட் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து only operators மட்டும் யூஸ் பண்ணா பத்தாது. we have to assign to some வேரியபிளுக்கு அந்த வேல்யூஸ் அசைன் பண்ணணும். அந்த பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற ஆபரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அந்த நேம் இட்செல்ஃப் அதோட பர்பஸ் நம்ம வந்து கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். So that is assignment combined with your arithmetic operator. That is the assignment operator consider பண்றோம். So it was a shorthand operator நம்ம consider பண்ணலாம். Because a equal to a plus 1 அப்படினா அத நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா a plus equal to 1 னு இண்டிகேட் பண்ணா போதும். That is the purpose of a shorthand operator நம்ம கன்சிடர் பண்றது. So நம்ம யூஸ் பண்ற arithmetic operators அத்தனைக்கும் equivalent assignment operators பைத்தான்ல அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்து only expressions மட்டும் தான் நம்மளுடைய ப்ரோகிராமிங்ல இருக்கணும்ங்கற நீட் கிடையாது. Sometimes we need for the comparison otherwise making a relations perform பண்ண வேண்டியது வரும். அப்ப ரிலேஷன்னாவே that is less than or greater than இந்த மாதிரி தான் நம்ம comparisons perform பண்ணனும். அப்ப அதுக்கு நம்ம கன்சிடர் பண்றது என்னதுன்னா relational operators. So less than, greater than, less than or equal to, greater than or equal to and not equal to. C ல நம்ம யூஸ் பண்ற அதே ஆபரேட்டர்ஸ் for comparing the conditions-க்கு நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம் relational operator யூஸ் பண்ணிக்கலாம். Only relations மட்டும் மேக் பண்ணோம் otherwise always single relation தான் இருக்கணும்ங்கிறது இல்ல. Sometimes we need for the combined the relations பண்ணனும். அப்ப combine பண்ணனும் இந்த இதுவும் condition ஓகேவா இருக்கணும் இந்த condition ஓகேவா இருக்கணும்னா we need additional one operator that is the logical operator. So conditions combine பண்றதுக்கு if you are a citizen of India you are eligible for voting. அப்போ அந்த இடத்துல நம்ம first condition check பண்றது you are a citizen of India வா first. Second thing your age is greater than 18 இருக்கணும். otherwise equal to greater than or equal to 18 இருந்தனா it was eligible for voting. He was eligible for voting அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணனும். அப்ப அந்த இடத்துல we need the combined condition. citizen-ஆவும் இருக்கணும் and also age greater than or equal to 18 இருக்கணும்னா and operator யூஸ் பண்ணிக்கலாம். otherwise ஏதாவது ஒரு கண்டிஷன் satisfy ஆனா ஓகேவா இருக்கும் அப்படினா அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம் or operator யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல just negation if it is true otherwise false அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்றதுக்கு not operator யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இதனுடைய லாஜிக்கல் ஆபரேட்டரோட பர்பஸ் அப்படினு பாத்தீங்கன்னா combining the conditions. So ஒரு கண்டிஷனை மட்டும் வச்சு நம்ம ப்ரோகிராமை கம்ப்ளீட் பண்ண முடியாது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கு அடுத்து boolean அப்படிங்கிறது இதுல உள்ள ஒரு டேட்டா டைப் பைத்தானை பொறுத்த வரைக்கும் மற்ற லாங்குவேஜ்ல நம்ம அதை கன்சிடர் பண்றது கிடையாது. boolean language boolean values கம்பேர் பண்றதுக்கு we need the boolean operator. It is used for and or not. The same purpose of logical operator என்ன பர்பஸ் யூஸ் பண்ணோம் a and b அப்படினா a வும் true ஆ இருந்து b வும் true ஆ இருந்தா the result will be true. a or b ஏதாவது ஒரு ரிசல்ட் true ஆ இருந்தாலும் the result will be true அப்படிங்கறத கன்சிடர் பண்றதுக்கு. அதே இது a not அப்படினு கொடுத்திருந்தீங்கன்னா a ஓட வேல்யூ true ஆ இருந்தனா it will be printed as the false. a ஓட வேல்யூ false ஆ இருந்தனா it is printed as the true. அந்த பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்றது எது boolean operators கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் அப்படி பார்த்தீங்கன்னா bitwise operators. the same as நம்மளுடைய decimal values டைரக்ட்டா அது அப்ளை பண்றது கிடையாது. the decimal value is converted to என்ன வேல்யூவா கன்வர்ட் ஆகுது அப்படினா binary வேல்யூவா கன்சிடர் பண்ணிடுவோம். it was in the format of a 8 digit வேல்யூவோ otherwise 4 digit வேல்யூவோ கன்சிடர் பண்றோம். இங்க நான் உங்களுக்கு கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் அப்படி பார்த்தீங்கன்னா a equal to 5 னு அஸ்யூம் பண்ணிருக்கேன். அதோட ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ அப்படி பார்த்தீங்கன்னா 101. இது வந்து 3 digits தான் ஆக்குபை ஆகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா it was put additional 0 in front of the a, so that is the 0101 அப்படிங்கறத இத அஸ்யூம் பண்ணிக்கும். இதுல என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா first one tilde symbol it was for complement operator.
உன்னோட வேல்யூவை 0னா 1ஆவும் 1 0ஆவும் கன்வெர்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றதா என்னது காம்ப்ளிமெண்ட் ஆபரேட்டரோட பர்பஸ். அதுக்கு அடுத்தது and. it was same as and கேட்டோட ட்ரூத் டேபிள் எப்படி ஒர்க் ஆகும்? ரெண்டு வேல்யூ ட்ரூவா இருந்ததுன்னா the result will be true, that is 1 1 ஆ இருந்ததுன்னா. ஏதாவது ஒரு வேல்யூ 0வா இருந்ததுன்னா the result will be 0. so same as and கேட்டோட ட்ரூத் டேபிள். ஆனா செக் பண்ற கண்டிஷன் it was bit by bit செக் பண்ணணும். டைரக்டா உங்க டெசிமல் வேல்யூஸை செக் பண்றது கிடையாது. ஓகேவா? then the same as pipeline symbol, that is the or gate. orல ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் the result will be true. the same work தான் இங்க நம்ம கன்சிடர் பண்றோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா cap symbol, that is the exponent values நம்ம செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் cap symbol. ஆனா இங்க இது working condition எதபடி வர்க் ஆகும்னா XOR gate படி இது வர்க் ஆகும். XOR gate ஓட கண்டிஷன் எப்படி ட்ரூவா இருக்கும்? ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னா the result will be true. ரெண்டு கண்டிஷன் ஈக்குவல்னா the result will be false ங்கறத டினோட் பண்ணணும். அதுக்கு அடுத்து ரொட்டேஷன். உன்னுடைய டேட்டா எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து அதே சேம் வர்க்க தான் கன்சிடர் பண்ணனும் இல்ல. somewhere we need the left rotation or right rotation needed ஆகுதுனா அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆபரேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா the left rotation. for example here consider a ஓட வேல்யூ நான் டெசிமல் வேல்யூ 5 னு அஸ்யூம் பண்ணிருக்கேன். that will be assigned as the 101 னு பைனரி வேல்யூவா ஆக்குபை ஆகும். இப்போ நம்ம left rotation of a அப்படினு கன்சிடர் பண்ணீங்கன்னா a ஓட வேல்யூ என்ன அஸ்யூம் பண்ணிக்கோம்? கன்வெர்ட்டட் as the 4 digit. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அடிஷனல் 0 இங்க கன்சிடர் ஆயிடும். அப்ப 0 1 0 1. நம்ம left rotation of 2 கொடுத்துட்டோம்னா left side ல இருந்து ஸ்டார்ட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த 0 1 it will be omitted. அதுக்கு அடுத்து என்ன வந்துரும்? இந்த 0 1 இந்த வேல்யூக்கு மட்டும் தான் இங்க பிளேஸ் ஆகுது. ரிமைனிங் பிளேसेसக்கு ஆட்டோமேட்டிக்கா it will be put it as a 0. சோ ஆட்டோமேட்டிக்கா இந்த கடைசி ரெண்டு டிஜிட் என்ன புட் பண்ணிக்கோம்? 0ங்கறத அஸ்யூம் பண்ணிடு. நெக்ஸ்ட் ஒன் அதே இது லெஃப்ட்க்கு பதிலா ரைட் யூஸ் பண்ணீங்கன்னா ரைட் சைடுல இருக்கிற ரெண்டு வேல்யூஸையும் it will be considered as the என்னமா பண்ணிடுவோம்? ரொட்டேஷன். எத்தனை ரொட்டேஷன்ஸ் போகும்னு சொல்றீங்க? 2. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவோம்? 0 1 omit பண்ணிடும். இந்த வேல்யூ will be postponed to here. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? 0 1. ரிமைனிங் பிளேसेसக்கு will be put it as a 0. so bitwise operators ஓட ஸ்பெசிபிக் அப்படி பாத்தீங்கன்னா it will be checking bit by bit. உன்னோட வேல்யூவை டைரக்டா என்னவா கன்வெர்ட் பண்ணிடும்? பைனரியா கன்வெர்ட் பண்ணி அதோட ஈக்குவல் பைனரியோட பிட் ரெப்ரசன்டேஷன்ஸ்ல கம்பேர் பண்றதா bitwise operators. so இதெல்லாம் எல்லா லாங்குவேஜஸ்லயும் மேக்ஸिमम உள்ளதா. பைத்தானுக்கு சில ஸ்பெஷலான ஆபரேட்டர்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா these three operators. the first one membership operator, because python considers the real time values, tuples, list. அப்ப அந்த லிஸ்ட் அந்த பர்టిక్యులர் எலிமெண்ட் இருக்கா இல்லையா அப்படினா நம்ம செக் பண்ணனும் அப்படி பாத்தீங்கன்னா we need the membership operator. membership operator என்ன நம்ம யூஸ் பண்றோம் அப்படி பாத்தீங்கன்னா in not in. suppose it is available அப்படினா in யூஸ் பண்ணி அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். not in அப்படினா அந்த tuple அந்த corresponding element இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் not in யூஸ் பண்ணிக்கலாம். for example for a in b. அப்ப என்ன பண்ணுவோம்? b ஓட வேல்யூல என்னன்னு அஸ்யூம் பண்ணிருக்கேன் அப்படினா ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிருக்கேன். so that is in the format of a tuples அசைன் ஆயிருக்கு. it will be a b c d னு அந்த tuples-ல characters-ஆ ஸ்டோர் பண்ணிருக்கேன். அப்ப இங்க இது b வந்து என்ன கன்சிடர் பண்ணனும் அப்படி பாத்தீங்கன்னா tuple of string-ஆ கன்சிடர் பண்ணிருக்கோம். அப்போ print a கொடுத்தோம்னா b ஓட எலிமெண்ட் ஒண்ணா ஆக்குபை ஆகுதுங்க அசைன் ஆகும். a ல அசைன் ஆகி அதுக்கு அடுத்து தான் அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா a b c d. சோ இதுல இருக்கிற இன் ஆபரேட்டரோட பர்பஸ் b ல என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ அதெல்லாம் a க்கு அசைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். so that is the membership operator purpose. next one identity operator. so இதுவும் பைத்தானோட ஸ்பெஷாலிட்டி தான். உன்னுடைய ஆப்ஜெக்ட் அதர்வைஸ் உன்னுடைய வேரியபிள் எந்த மெமரி லொகேஷன்ஸ்ல அஸ்யூம் ஆயிருக்கு ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கறத நீ ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி. சோ மெமரி எப்படி ஆக்குபை ஆயிருக்குங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இப்போ ஐடி ஆஃப் a கொடுத்தனா it will be display the a ஓட மெமரி லொகேஷன் என்ன உன்னோட சிஸ்டம்ல ஸ்டோர் ஆயிருக்கோ அதை டிஸ்ப்ளே பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் is ஆபரேட்டர். அதே மாதிரி is not ஆபரேட்டர். மேக்ஸिमम நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டு சேமா இருக்கா the same value தான் நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படினா அந்த இடத்துல is யூஸ் பண்ணிக்கலாம். it was compare two objects are same. அதுக்கு ஆப்போசிட் என்னது? is not operator. so it is used for two objects are not same அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றதுக்கு எது யூஸ் பண்ணிக்கலாம்? எந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம்? is not operators யூஸ் பண்ணிக்கலாம். so that's all about the operators in python students. so யூஸ் பண்றப்போ கரெக்ட்டா அதோட பர்பஸோட யூஸ் பண்ணோம் அப்படினா will be concluded. ஓகேவா?